நேபாளத்தில் வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள பக்கங்களை முடக்குவதற்கான எதிர்ப்பு வலுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இளைஞர்களின் போராட்டம் வெடித்திருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தவும் நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஏற்கனவே ஏராளமானோர் பலியாகி இருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமைச் செய்தியாளர் கே கார்த்திகேயன் அவர்கள். சார் வணக்கம். நேபாளத்துல தொடர்ந்து இப்ப பதற்றம் அதிகரிச்சுட்டே இருக்கு. போராட்டத்துல யார் ஈடுபட்டாலும் அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 10 பேர் கிட்ட இறந்திருக்காங்கன்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இது குறித்த முழு விவரங்கள் என்ன? அண்மையில் நேபாளில் இருக்கக்கூடிய அரசு 26 சமூக வலைதள பக்கங்களை தடை செய்வதாக ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தது. இதற்கு எதிராக கொந்தளித்த அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மைத்திகார் என்ற தலைநகர் கட்மாண்டுவில் இருக்கக்கூடிய மைத்திகார் என்ற பகுதியில் ஹமி நேபாள் என்ற அமைப்பு, அது ஒரு இளைஞர்களுக்கான ஒரு அமைப்பு, அவர்கள் எல்லாம் அங்கு திரண்டு அரசுக்கு எதிரான கோஷங்களை ஒரு ஊர்வலமாக தொடங்கினார்கள். மைத்திகார் என்ற பகுதியில் அவர்கள் ஊர்வலமாக தொடங்கினவர்கள் அங்கிருந்து அப்படியே நடந்து அங்க இருக்க நாட்டினுடைய பாராளுமன்றம் நோக்கி அவர்கள் பேரணி வந்தவர்கள் அங்கு கோஷங்களை, அரசுக்கு எதிரான கோஷங்களை விடுத்தவனம் இருந்தார்கள். அந்த கோஷங்களில் ஒரு பகுதியாக வெறுமனே இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான தடையாக மட்டும் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் ஊழலுக்கு எதிரான முழக்கங்களையும் அந்த போராட்டத்தின் போது, அந்த பேரணியின் போதும் வைத்தார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பேரணி என்பது அந்த பாராளுமன்றத்தை நோக்கி வந்தபொழுது அது முற்றி அவர்கள் பாராளுமன்றத்திற்குள் அத்துமீறி தடையை மீறி நுழைந்தார்கள். அந்த நேரத்தில் ஆளும் அரசு, அங்கே இருக்கக்கூடிய தடை உத்தரவு பிறப்பிருந்த அரசு, அவர்களுக்கு எதிராக போராட்டம் செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு எதிராக தாக்குதலை போலீஸ் தாக்குதல் நடத்தியது. அப்போ ஏற்பட்ட துப்பாக்கி சூட்டில் தான் 9 பேர் கொல்லப்பட்டனர். ஏறக்குறைய 50 பேர் காயங்களும் பட்டனர். அதில் அப்போது அதை தொடர்ந்து அரசு அங்கே இருக்கக்கூடிய அரசு மற்றும் காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளையும் அதே போல தண்ணீர் பீரங்கிகளையும் பயன்படுத்தி சில நேரங்களில் லைவ் அம்யூனிஷன்ஸ், அதாவது குண்டுகளையும் துப்பாக்கிகளை பயன்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்தி அவர்கள் பல கலவரக்காரர்களை அங்கிருந்து கலைக்க முயன்றார்கள். இளைஞர்கள் அதில் 9 பேர் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் இறந்து போனார்கள். சிலர் இன்னும் காயமடைந்தவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த துப்பாக்கி சூடு நடந்ததனால் இந்த செய்தி இன்னும் சில இடங்களுக்கு பரவியதால் மேலும் இளைஞர்கள் அங்கு கூடி அதற்கு அரசுக்கு எதிராக அங்கு போராட்டங்கள் இன்னும் தீவிரமடைந்திருக்கிறது. அவர்கள் தடை செய்த சமூக வலைதள பக்கங்களில் ஒரு சிலவை வைபர், டிக்டாக், விடாக்ஸ் அண்ட் நிம்பூஸ் இது போன்ற சமூக வலைதள பக்கங்கள், அதே போல டெலிகிராம் பக்கமும் அதில் உள்ளடங்கும். ஸோ இவர்கள் ஆரம்பத்தில் வெறுமனே இது சமூக வலைதள பக்கங்களை முடக்குவது அல்லது தடை செய்வது அல்லது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக மட்டும்தான் பார்க்கப்பட்டது. அதுவே மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் அங்கு திரண்ட பொழுது அந்த பேரணி மெல்ல மெல்ல அரசுக்கு எதிரான ஒரு போராட்டமாக மாறி அங்கு அரசாங்கத்தில் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் இதற்கு எதிரான ஒரு போராட்டமாக உருவெடுத்தது. கருத்து சுதந்திர போராட்டம் என்பது அரசின் ஊழலை கேள்வி எழுப்பும் போராட்டமாக மாறியது. அது ஏற்கனவே இது குறித்தான பேச்சுக்களும் சரி, முழக்கங்களும் சரி, சிறிய அளவில் இருந்த வண்ணம் இருந்தது. அந்த சூழல் தான் அரசாங்கம் இது போன்ற 26 சமூக வலைத்தளங்களை முடக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டது. அதில் முக்கியமானது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் என்று சொல்லக்கூடிய எக்ஸ், யூடியூப், வாட்ஸ்அப் முதற்கொண்டு எல்லோருமே அங்கே தடை செய்யப்பட்டது. ஆகையால் இதற்கு எதிராக, இந்த கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான அடக்குமுறை மெல்ல மெல்ல இப்போது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு அடக்குமுறையாக ஒரு போராட்டமாக, ஒரு கிளர்ச்சியாக மாறி இருக்கிறது. அங்கே நேபாளத்தில் அங்கே பதற்றமான ஒரு சூழலை தான் நிலவுகிறது. ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் பெரிய அளவில் தலைநகர் காட்மாண்டுவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போதைக்கு தலைநகர் காட்மாண்டுவில் மட்டும்தான் இது போன்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இன்னும் அது நாட்டினுடைய மித்த பகுதிகளுக்கு இதுவரை பரவவில்லை. அதனால் ஆரம்பத்திலேயே இந்த போராட்டத்தை எப்படியாவது முடக்கும் விதமாக அரசு தீவிரமாக ஆயுதம் ஏங்கிய துறையினரை காட்மாண்டு மற்றும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் டிப்ளாய் செய்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திரு கே கார்த்திகேயன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.